செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் விளைவினங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் நம்முடைய கைகளில் இருக்கிறது, அவனை எதை யாராலும் பறிக்க இயலாது என்று சொல்லி எங்கள் ஜீவனை பாதுகாப்பாக வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களிலே வைத்திருக்கிற உன்னத நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தரின் மெய்ப்பர் எனக்கு ஒரு குறைவு இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு குறையும் வராது. அவர் என்னை தழும்புகளாலே, அவருடைய தழும்புகளாலே என்னை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் தம்முடைய தழும்புகளாலே என்னை குணமாக்குவார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மைனாலே கிருபைனாலே முடிசூட்டுவார். எல்லாரும் இதை விசுவாசத்தோடு டெய்லி சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்ய போகிற அற்புதங்கள் பெரிதாக இருக்கும். ஆண்டவரே, ஜெபத்தோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் விசாரிக்க வருகிற என் கர்த்தர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், முதலாவது உம்மை தேடுகிறோம், உம்மை தான் தேடுகிறோம். இந்த உலக மனிதர்களை அல்ல, எங்கள் வேலை அல்ல, எங்களுடைய பிரதானமாய் கருதுகிற பணத்தை அல்ல, அல்லது எங்களுடைய நாங்கள் யாரையும் மனிதர்களை தேடி அல்ல, உண்மையே தேடி வருகிறோம். இந்த அதிகாலை தேடி வருகிறவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த உலகமெங்கும் கொண்டு போகும். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனைகள் யாருக்கு புரியும்? இந்த பாடலை நாம் பாடுவோம். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? நெஞ்சின் நோகங்கள் அதின் மிஞ்சும் பாருங்கள். நெஞ்சின் நோவுகள் அதின் மிஞ்சும் பாருங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு உடைந்த பறவை வானில் பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை வானில் பறக்குமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த
உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு புரியும், என் தனிமை என் சோதனை இயேசு அறிவாரே, இயேசு அறிவாரே. கைகளை உயர்த்தி ஒருவேளை இந்த பாடலுடைய சரணங்களில் வருகிற வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். பலரின் வாழ்க்கையா, ஆண்டவரே என்னை புரிந்து கொள்ளவோ, என்னை அறிந்து கொள்ளவோ, என்னை நேசிக்கவோ, என்னை விரும்பவோ இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. என்னை பொருட்டாக மதிக்கவோ ஒருவரும் இல்லை. எனக்கு எதிரிகள் பெருகி இருக்கிறார். என்னை வெறுக்கிறவர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் இதயம் உமக்கு மாத்திரம்தான் தெரியும். உமக்காக தான் வாழ நான் விரும்புகிறேன். உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன். உம்மை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உம்மையே தஞ்சம் என்று நான் கொண்டிருக்கிறேன். நான் வேறு யாரையும் நம்பேன். இந்த வேளையிலே ஒரு நல்ல வெளிச்சத்தை எங்கள் மேல் வீச பண்ணுங்கப்பா. உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. நாங்க உமக்குள்ள வெளிச்சங்களாக இருக்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய வறுமைகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற சோர்வுகள், மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கடுமையான விமர்சனங்கள், பிரிவினைகள், இவையெல்லாம் அந்த உலகத்திற்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் இருதயத்திற்கு இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் கர்த்தர் இயேசு நீர் அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் இயேசுவோ கர்த்தரை பார்க்கிறார். இயேசு அவனை கண்டு வெகு நாட்களாய் வியாதியஸ்தன் என்று கண்டு, இயேசு அவளை கண்டு 18 வருஷமாய் நிமிரக்கூடாதவள் வந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்று கண்டு, இயேசு பார்த்து அவர்களை தொட்டு, இதுதான் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தில். எல்லா கைகளை உயர்த்துங்க, நல்ல போல்டா விசுவாசத்தோட. இன்றைக்கு ஒரு முடிவு. திருமணம் ஆகாமல் நாங்கள் அனுபவிக்கிற வேதனை எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். குழந்தை இல்லாமல் அனுபவிக்கிற வேதனை எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். கணவனை இழந்து அனுபவிக்கிற வேதனை எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவரே, இதற்கு ஒரு தீர்வு என் இயேசுவால் மாத்திரமே கூடும். மனுஷனை அல்ல, சர்வ வல்லவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கு 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, நான் அங்கே இருந்து அவர்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னவர், நீர் வாக்கு மாறாத தேவன். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்ல. இப்பொழுது விசுவாசத்தோட எங்கள் தேவைகள், எங்கள் பிள்ளைகள் தேவை, என் கணவன் மனைவி பிள்ளைகள், அவளுடைய பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும், எங்கள் வருமானம், எங்களுடைய தேவைகள்,
பண தேவைகள் அனைத்தும் இயேசுவின் கைகளிலே கொடுக்கிறோம். யாரிடத்துல போய் யாசகம் கேட்க முடியாது, யாரிடத்திலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்ல முடியாது. ஆனா இருதயத்துக்குள்ளே பொசுங்கி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. நீரே எங்கள் கண்மலை, நீர் எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர். நீர் இந்த அற்புதத்தை செய்வீர். ஆனால் நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இன்று முதல் நாங்கள் நிற்போம், இன்று முதல் நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், வாக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மதர்ஸ் வீக் இது. அதனால இன்னைக்கு நேற்று நாம ஒரு மதரை பார்த்தோம், மதர் எலிசபெத்தை பார்த்தோம். மதர் இன்னைக்கு ஒரு மதரை பார்க்க போகிறோம். அந்த மதர் தான் இருக்கிறதுலே த பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த யூனிவர்ஸ் என்று நான் சொல்லுவேன். வெரி இம்பார்ட்டன்ட் மதர், முக்கியமான ஒரு மதர் யாருன்னா, என்டையர் பைபிளில் ஏன் இந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் உலகத்தை படைத்து அவர் வருகிற வரைக்கும் ஒரு சிறந்த மதர் யாருன்னா, இப்போ நான் சொல்ல உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. என்டையர் பைபிளில் என்டையர் உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு உண்மையான தாயை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த தாயின் பெயர் மரியா, இயேசுவின் தாய், அன்னை மரியா. நான் இதை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இந்த அன்னை மரியாதை பற்றிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால நீங்க தெளிவா இதுதான் உண்மை, 100% உண்மை என்று ஆண்டுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க நடப்பீங்கன்னா நிச்சயமாகவே எப்படி நம்முடைய ஆண்டவரின் தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ, என் ஆண்டவருடைய தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே நம்முடைய தாய்மார்கள் எல்லாரும், நம்முடைய பெண் பிள்ளைகள் எல்லாரும், ஏன் ஈவன் நம்முடைய அப்பாக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். இன்றும் அன்னை மரியாள் போற்றப்படுகிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலராக அவர்கள் வேண்டுதல் பண்ணுகிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அது சரியா தவறா என்பதை நான் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, அன்னை மரியாளுக்கு முன்பாக சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம்? நல்ல கவனிங்க. மதர் மேரி உருவாவதற்கான காரணம், மதர் மேரி என்ற ஒரு கேரக்டர் இந்த உலகத்திலே கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம், கர்த்தரின் பாத்திரமாக அவங்க மாற காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா கேளுங்க. இது ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற புறப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சரி, நீங்க அதற்கு நாம போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஜெனிசிஸ் பார்த்தோம். ஜெனிசிஸ்ல ஃபர்ஸ்ட் மதர், எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஆதாம அப்பான்னு சொல்லுவோம். அவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அதாமா. அதே போல அவரு எல்லாருக்கும் தகப்பன் அவர் தான். அதே போல ஏவாள் எல்லாருக்கும் தாய் அவதான், அவங்க தான். சரி, அவங்க காலத்திலேயே ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்னா, இந்த மதர் ஹுட் தோற்று போயிற்று. இந்த பெண்கள் அல்லது கீழ்ப்படியாமையினால அவங்க தோற்று போனாங்க. ஆனா உடனே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்க பிரியப்படுகிறேன். ஏன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அதில் 1-2 மாத்திரம் நான் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு மேரிய எவ்வளவு முக்கியமானவங்க என்பதை நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். மதர் மேரிய விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அவங்க ஸ்திரீயானவள் சர்பம் வஞ்சித்தது, ஜெனசிஸ் 3:13. அப்பொழுது அவர் சர்பத்திற்கு சாபம் விடுகிறார், ஜெனசிஸ் 3:14. அப்புறம் ஜெனசிஸ் 3:15 நாம் பார்க்கலாம். அதுதான்
முக்கியமான பிளான், ஆண்டவருடைய திட்டம். ஏதேனிலே ஏதேனிலே ஆண்டவருடைய திட்டம் இதுதான். ஏவாள் தோற்று போன பிறகு, ஏவாளுடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்களேன். அதே பெண்மணியை வைத்து ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஆண்டவருடைய படைப்பிலே தோல்வி என்பதே இருக்கவே கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் படைத்தார். ஈவன் நம்ம ஆதம் ஏபால படித்து பெற்ற பிறகு எல்லாம் நல்லது என்று அவர் கண்டு பின்பு ரொம்ப திருப்தியா மன நிறைவோடு கூட அவர் ஓய்ந்திருந்தார். ஸோ அவரில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க 15th வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் முன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அப்போ இங்க ஒரு ஸ்திரீ வயிற்றில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கணும். இதுதான் பரிகாரம். ஒரு ஸ்திரீனாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது. அதே ஸ்திரீயின் வயிற்றில் வளர்ந்து பிறந்து வருகிற பிள்ளைனாலே அந்த பாவம் போக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஸோ ஏவாளுக்கு அப்புறம், ஏவாளை எப்படி உருவாக்கணும் தெரியும். விலா எலும்பு எடுத்து சதை அடைச்சு அதுக்கப்புறம் சுவாசத்தை வச்சு அவர் உருவாக்கினார். ரொம்ப பார்த்து பார்த்து அவர் செய்தார். அதே போலதான் இது ஆண்டவருடைய படைப்பில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல அது ஒரு 4000 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஒரு 2000 ஆண்டுகள், ஆக மொத்தம் 6000 ஆண்டுகள். ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்துல, அதிக வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல 700 இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு 700 இயர்ஸுக்கு முன்னாடி ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே, ஆதலாலே, ஐசையா சாப்டர் 7:14, ஆதலாலே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஸ்திரீயின் வித்து இயேசு என்று பெயரிடுவாள், அவளுக்கு ஒரு குமாரனை பெறுவாள், மன்னிக்கவும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய், ஸ்திரீயின் வித்து. இடையில நிறைய இயேசுவை பற்றிலாம் வரும். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். அவர் யூத குலத்திலிருந்து அவர் திறவுகோலை உடையவர், அவர் நட்சத்திரம், அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க தேடி வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல ஜெனசிஸ் 3:15 ஐசையா, இன்னும் சொல்ல போனா மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாரும் மத்தியிலும் இருந்தது. இல்ல, அப்படிதான் இருந்தது. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு அங்கிருந்த யூத பெண்களுக்கு, யூத பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, யூத கன்னிகைகளுக்கு விசேஷமா என்ன ஆசைனா, என் வயிற்றுல இயேசு மெஸ்ஸையா பிறப்பாரா? பெற்றோர்களுக்கு, ஐயோ என் பெண் வயிற்றுல, என் மக வயிற்றுல இந்த மெஸ்ஸையா பிறப்பாரா? இந்த எதிர்பார்ப்பு இப்ப தொடங்கினதல்ல. அது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாரெல்லாம் புரிந்து கொண்டாங்களோ, ஸ்திரீயின் வித்து என்பதை புரிந்து கொண்டாங்களோ, அப்போதே தொடங்கி இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அது ரொம்ப ஆழமா எல்லாருக்கும் புரிய ஆரம்பித்தது எப்பன்னா, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலாம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ மதர் மேரியுடைய ஹிஸ்டரி பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஏதேனிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏசாயாவில அதற்கான விளக்கம், தீர்க்க தரிசனம், விளக்க உரை எழுதப்படுகிறது, தீர்க்க தரிசனம் எழுதப்படுகிறது. அதன் பிறகு லூக்காவில, மத்தேயுல அது நிறைவேறுகிறது. நிறைவேறும் காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழைய ஏற்பாடும், அதன் பிறகு 2000 ஆண்டுகள் புதிய ஏற்பாடும், மொத்தம் 6000 ஆண்டுகளுக்கு பிறகு
இந்த காரியம் நிறைவேறிட்டு. ஒரு மதர் வரணும்னா எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது பாருங்க. ஸோ நம்ம சாதாரணமா மேரியை குறித்து நிறைய நேரம் நினைக்கிறோம், மரியாதை குறித்து நிறைய நேரம் நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம். அவங்க ஒரு ஆமா, பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூத பெண்மணி. நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக இல்லை, ஒரு ஏழை ஏழை யூத தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த ஒரு பெண். நீங்க நேரம் கிடைச்சதுன்னா மரியாதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே இருக்கு, மூவியே இருக்கு. நீங்க அது நேரம் கிடைச்சா நீங்க அதை நீங்க பார்க்கலாம். மேரி மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு புக்கம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா அவங்க அதை படமா எடுத்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா யாரு, இந்த மரியாள் யாரு, அவங்க வாழ்ந்த இடம் எப்படி, யோசேப்பு எப்படி ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு, எப்படி யோசேப்பை நிச்சயம் பண்றாங்க, மரியாள் எப்படி எவ்வளவு ஞானமா இருக்கிறான்னா, அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா மரியாளை கொண்டு போய் அந்த ஸ்டோரியில, இது நிஜமும் கூட, அந்த ஸ்டோரியிலும் சரி நிஜம் கூட, மரியாளை கொண்டு போய் அவர் ஆலயத்துல, நிறைய பெண்கள் வந்து ஆலயத்துல வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, நன்ஸ் மாதிரி இருப்பாங்க அந்த யூத காலத்துல. ஒருவேளை இதுக்காக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, டெஃபினெட்லி இட் குட் பி டெஃபினெட்லி இட் குட் பி. ஒருவேளை தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அநேக கன்னிகைகளை இல்லை ரொம்ப பரிசுத்தமானவர்கள தோராவெல்லாம் கற்றுக் கொடுத்து, யூத ஜபங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை வைராக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்க்க ஒரு ஆளை அந்த ஸ்டோரியில் இருக்கு. அது நிஜமாக கூட இருக்கலாம். அப்படிதான் அவர் விடுவார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வளரும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தடைந்தார். அதற்கு காரணம் யாரு? மேரி 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 அண்ட் ஜோசப் ஜோசப் ஜோசப். மேரி தோரா முழுவதும், ஏசையா தீர்க்கதரிசி எழுதின நூட்கள் மல்கியா வரைக்கும் அந்த 700 ஆண்டுகள் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து அதனாலதான் முதல் பிரசங்கமே லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசி எழுதின சுருளை எடுத்து வாசிக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அவர் வாசிக்க காரணம், அவ்வளவு ஞானத்தில் வளர காரணம் மதர் மேரி. ஒரு பிள்ளை நல்ல ஞானமா வளரணும்னா, நல்ல சரீர வளர்த்தியில வளரணும்னா, ஆவியிலே வளரணும்னா, தெய்வீகத்துல வளரணும்னா, இயேசுவை போல வளரணும்னா, அதற்கு முக்கிய பங்கு 75 விழுக்காடு தாய். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஒத்துதான் ஆகணும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. பிள்ளைகள் நல்லா வர்றதுக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா வராமல் போவதற்கும் காரணம் அம்மா, அம்மா, அப்பா, அவரும் தான். எனவே ஜாக்கிரதை ஜாக்கிரதை. எனவே நான் சொல்ல வர விஷயம், அந்த மதர் மேரி மதர் ஏதோ திடீரென்று முளைத்ததல்ல, ஆண்டவருடைய மனதில் திடீரென்று தோன்றினதல்ல. ஓ திடீரென்று ஓகே மெஸ்ஸையா வந்துடணும் அப்படிலாம் இல்லை. ஓ திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்து ஓகே இந்த பெண்ணு தான் இது கரெக்டாக இருப்பா அப்படிலாம் இல்லை. பரிசுத்தத்திலும் ஆவியிலும் ஆத்துமத்திலும் அதே மாதிரி வேதத்தை அறிகிற அறிவிலும் ஆலயத்திலும் தொழுது கொள்வதில் யார் சிறந்தவங்க என்ற கேட்டகரியில முதன்மை இடத்தை பெற்றவங்க இந்த மரியாள். அதனால தான் கர்த்தருடைய பாத்திரமாக அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நாளைக்கு சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு காரியம் என்னன்னா, முக்கியமான காரியம், நீங்க லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்க. காபிரியேல் தூதன் வந்து மரியாள் இடத்துல பேசுகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்போ நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா, மரியாளுடைய அப்பா அம்மா யார்?
அவங்க நாசிரத்துல வந்தவங்க என்பது உங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். மரியாளுக்கு சிப்லிங் இருந்தாங்களா? மரியாளுக்கு யோசேப்பை எப்போ நியமித்தாங்க? யோசேப்புக்கு எப்பொழுது தேவதூதன் வந்து பேசினாரு? இதெல்லாம் நீங்க முடிச்சு போட்டாதான் மதர் மேரியுடைய ஃபுல் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஓகே. இப்போ தேவதூதன் வந்து மரியாளத்துல பேசுகிறத நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட, பெட்ராத்தல் நடத்தப்பட்ட ஒரு பெண். நான் சொல்ற ஹிஸ்டரி சரியாக இருக்கும்னா, பெட்ராத்தல் நடக்கும் பொழுது அவங்க டெம்பிள்ல தான் அவங்க ஆண்டவரை சேவித்து கொண்டிருந்தாங்க. அங்கதான் அவங்க சொந்தக்காரர் அந்த பெண்ணை பார்க்கிறார், நிச்சயம் பண்ணுகிறார். எப்படி நிச்சயம் பண்ணுவாங்க தெரியுமா? பணம் கொடுத்து புக் பண்ணுவாங்க, நகை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அது ஒரு கமாடிட்டியா மாற்றி வைத்திருந்தாங்க. மாத்திரமல்ல, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வழக்கமாக வைத்திருந்தாங்க. எப்படி ஈசாக்கு பெண் கொள்ளும் பொழுது அவங்க எலியேசர் கொண்டு வந்த காதணிகளையும் கடகங்களையும் மாலைகளையும் போட்டு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு போனாங்களோ, அந்த மாதிரி தான் ஆண்கள் பெண்களுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து கொண்டு போகிற காலம் அந்த காலம், நிச்சயம் பண்ணுகிற காலம். ஆனா இப்போ இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஆண்கள் வரதட்சணை வாங்குறாங்க, பெண்கள் அதனால கஷ்டப்படுறாங்க, வேதனையில திருமணம் ஆகாமல் தவித்து நிற்கிறாங்க. இப்ப நகை விற்கிற, கோல்டு விற்கிற விலைக்கு அவங்க கேட்குற சவரங்கள்லாம் கிலோ கணக்கில் கேட்கறதுனால, மனசாட்சியும் இல்லாமல் கேட்கறதுனால இன்னைக்கு அநேக திருமணங்கள் தடைபட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், இதெல்லாம் சாபம். இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குறது பயங்கரமான சாபம். அந்த சாபம் உங்களை சும்மாவே விடாது. ஆண் குடும்பத்தை நான் சொல்லுகிறேன். ஆண், அவருடைய தகப்பன், அவருடைய தாயார், அவருடைய சகோதரி, அவருடைய சகோதரன், அவங்க மனைவி இருந்தாங்க, மனைவி, உங்க பிள்ளைக, நான் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லாவே இருக்காது. காரணம், அவங்க விரும்பி கொடுக்கலாம். தன் பெண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். கார் கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், கோடி கணக்கில் படுக்கலாம். அவங்க விரும்பி அவங்களுக்கு தேவையானது முற்றியும் வைத்து கொண்டு மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாங்க. ஆனா நீ அடிச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல, அது வந்து ஒரு நல்ல நல்ல பிறப்புக்கு அடையாளமே இல்லை. ஓகே, சாரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்றதுனால என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கும் மகன் இருக்கான், எனக்கும் மகள் இருக்கா. நானும் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு தான் இந்த வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ரைட். காதுள்ளவன் கேட்க கடவன். எப்பவுமே நான் சொல்லுவேன்ல, வேதம் இருக்கறக்குள்ள பட்டயம், அது என்னையும் கொல்லும் உங்களையும் கொல்லும். சரிங்களா? நான் சொல்றேன், நான் நல்லா இருக்கும், நான் ஒழுங்கா இருந்ததான் அது நடக்கும். சரிங்களா? இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் அந்த ஜெபம் பண்ற, காலையில ஜெபம் பண்றவங்களாவது அட்லீஸ்ட் நம்ம உலகத்தை திருத்த முடியாது, இந்த ஊரை திருத்த முடியாது, இந்த தேசத்தை திருத்த முடியாது. ஜபிக்கிற நாம திருந்தும். எதுவுமே வாங்காத, அல்லது நீங்க விரும்புகிறது அவ்வளோ அழகா இருக்கும்ல, நீங்க விரும்புறதை செய்யுங்க. அன்வான்ட் அன்னெசரி செலவினங்களாம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நல்லது செய்யுங்க, போதும். ரொம்ப அழகா போகும் அந்த குடும்பம். அப்போதான் ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலி வரும். ஒரு அம்மா வருவாங்க, ஒரு மதர் வருவாங்க, நல்ல மேரி வருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தேவதூதன் வர்றாரு. அவள் இருந்த வீட்டில், எங்கே? நாசரேத்துல தேவதூதன் பிரவேசித்து. ரொம்ப அழகா இருக்குல்ல, தோன்றிலாம் இல்லை, பிரவேசித்தா ஈ வாக்ட் இன் இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. கிருபை பெற்றவளே, உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற? கிருபை பெற்றவளே, என்ன பார்த்து சொல்ற? கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவனே வாழ்க. என்ன சொன்னல? ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாழ்க. உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தைய இங்க தேவ தூதன் மரியாதை பார்த்து சொல்றான். வாழ்க என்னன்னா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், கிருபை பெற்று இருக்கணும். கிருபை தாங்க எல்லாத்துக்கும். பணம் இல்லை, புகழ் இல்லை, அல்லது படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, பதவி இல்லை, எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை.
செத்தா 6 அடி மண்ணு தான். ஆனா ஆண்டவருடைய கிருபை இருந்தா ஆண்டவர் எந்த எல்லைக்கும் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். அதுதான் அதிகாலையிலே அவருடைய கிருபை தேடும். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிது. அதனால நேத்து ஒரு கிருபை இருந்திருக்கும், அது ஒரு 10 ரூபாய் கிருபை. இன்றைக்கு 100 ரூபாய் கிருபை வேணும், நாளைக்கு 1000 ரூபாய் கிருபை வேணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று ஒரு நல்ல செய்தி வந்தது, விசா. இன்றைக்கு அந்த விசா பிரிண்ட் ஆகி அது உங்களுக்கு கிரீன் கார்டு மாதிரி கிடைக்க போகுது. அதுதான் கிருபை மேல கிருபை. நேற்று ஓரளவு நடக்கினேன், இன்று நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அந்த கட்டிய மறிஞ்சது. அதுதான் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. கிருபை பெற்றவிலே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்வேன், யார் நம்மோடு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் தினந்தோறும் செபிக்க வேண்டும். 23ஆம் சங்கீதத்துல எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல. என்ன சொல்லுங்க, என்ன வார்த்தை சொல்லுவேன்னா, சொல்லுங்க பார்ப்போம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தேவரீர். ஐயா, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அன்பு இல்லை. தேவரீர் என்னோடு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஐயா, நான் ஹாஸ்பிட்டல் ஐசியூல, தேவரீர். கடன்ல இருக்கிற, தேவரீர் என்னோட இருக்கிறேன். அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நம்மளை அசைக்க முடியாது. இங்க அழகா சொல்ற, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட. அவளோ அவனை கண்டு வார்த்தையிலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அடுத்த வசனம் சொல்லுது, தெய்வத்துடன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இப்ப சொல்றேன், வாசி நல்ல கவனிங்க. அவர் எப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு மரியாளை எப்படி அவர் ஆசீர்வதித்தார் என்பதை விட இப்ப சொல்ற வார்த்தை தான், நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை ஆளுகை செய்தார்னா நமக்கு என்னங்க குறை? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. பரலோகமே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான். இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவ தூதன் உங்களுக்கு எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்படுவள். கர்த்தர் நயா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எழுதுங்க, வசனம் தெரிஞ்சதுல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் தடியும் என்னை தேற்றும், தேவன் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை, தேவரீர் என்னோடு இருக்கிறேன். மரியாள் மதம் மேரி வாழ்க்கையில ஒரு நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம், நாளைக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார், வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டார், ஆண்டவரோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தை அவள் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரேன். இந்த வார்த்தை உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து பார்ட்னராக மாறி நாங்கள் இது உலகமெங்கும் எடுத்து செல்ல போகிறோம். அதுக்கான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்று கூட இங்கே கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எப்படியாவது யாருக்காவது ஒருவருக்கு இவங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுவதன் மூலமாகவும் அல்லது இந்த வசனங்களை சொல்வதன் மூலமாகவும் இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் அவர்கள் தங்கள் ஊழியத்தை செய்ய, இந்த கனமான ஊழியத்தை செய்ய
அதற்கான தன்னுடைய கைகளை தாராளமாய் விரிக்க கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாக தகப்பனே, இந்த நாளில் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கரம் இருக்கட்டும். எல்லாரும் கிருபை பெற்றிருக்கிறாங்க என்பதை நீர் இந்த நாளிலே தெளிவாய் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதல்ல, உலகம் தோற்றும் முதலாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல தெரிந்து கொண்டவர், நீதிமானாக்கினவர், அந்த ஐஸ்வர்யமான அந்த ஆளுகையை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரமான. இந்த கட்டிகள் மறையட்டும், கேன்சர்கள் அது இல்லைன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வரட்டும். நிறைய சாட்சிகள் எழும்பட்டும். நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, சாட்சிகள் எழுதட்டும். அந்த சாட்சிகள் இங்கே சொல்லப்படட்டும். ஏன்னா இன்னும் அநேக விசுவாசிகள் வந்து பார்க்கட்டும், அதிகாலையிலே தேடட்டும். இது அநேக உலகங்கள் எங்கும் அடித்து செல்கிற கிருபையை தான். இன்றைக்கு ஒரு நல்ல திருமண செய்தி, இன்றைக்கு ஒரு குழந்தை பெற்றதாக ஒரு செய்தி, குழந்தை உருவான செய்தி என் தேவன் கொடுக்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். அப்பா, நியமிக்கப்படணும், நிச்சயிக்கப்படணும். கர்த்தர் அப்படி செய்பவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். அது வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயம் வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உமக்காக உழைக்கிற, கொடுக்கிற, உதவுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய பயங்கரமான வலது கரம் அவள் மீது நிழலாடி அவளை பாதுகாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகு செய்யும்படியா கர்த்தருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நம்முடைய பலனை கொடுக்கிற கர்த்தர் 1000 திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.